எதை தியானித்து பேசணும்? அதிசயங்களை. ஏன் உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கல அப்படின்னு கேட்டா, இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை நீங்க பேசல, அதிசயம் நடக்கல. அதிசயம் உங்க வீட்டில் நடக்கணும்னா அதிசயத்தை பேசுங்க, அற்புதங்களை பேசுங்க, வெற்றியை பேசுங்க, விடுதலையை நீங்க தியானிச்சு 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 நினைச்சு நினைச்சு யோசனை பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு என்ன செய்ய நடக்கும். நீங்க உடனே ஒரே வாரத்தில் பாக்கியவதிகளாய் நீங்க என்ன செஞ்சிடலாம், மாறல. இங்கிருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. 2026 இருந்த வண்ணமாக நீங்கள் இருக்க போகிறது இல்லை. இப்போ சம்பாதிக்கிற இந்த சம்பாதித்தில் கடைசி வரைக்கும் இருக்க போகிறது இல்லை. விருத்தி உண்டாக போகுது, உயர்வு உண்டாக போகுது, ஜெயம் உண்டாக போகுது. உன் பிள்ளை வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர போகுது. நீ செய்கிற காரியம் வாய்க்கும், நீ செய்கிற காரியம் வாய்க்கும். ஈசாக்கு விதவிதத்தை 100 மடங்கு அறுவடையை பார்த்தாருங்க. ஈசாக்கு ஏன் இப்படி வெற்றி வந்துச்சு தெரியுமா? பஞ்ச காலத்தில் யார் கூட அவர் தோத்து போல, எந்த ஒரு தொழிலையும், எந்த ஒரு பிசினஸ்லையும், எந்த ஒரு விவசாயத்திலையும், எந்த கிணறு தோன்ற காரியத்திலையும் தோத்து போனதே இல்லை. வெயில் காலமாக இருந்தாலும் கிணறு தோண்டா தண்ணி வரும். அதை வேதம் சொல்லுகிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்துல அவர் தப்பாமல் கனி கொடுத்தாருன்னா அவர் தியான புருஷன். தியானிப்பாரு, வேத வசனங்களை தியானிப்பாரு, தியானித்து பேசுவாரு. எப்படி பேசணுமா? வசனங்களை விரிவாக்கம் பண்ணி, அற்புதங்களை விரிவாக்கம் பண்ணி, அதிசயங்களை விரிவாக்கம் பண்ணி நீங்க வீட்டில் பேசணும். எல்லாரும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.